நான் சந்தோஷ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடக்கிற வாரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் விசஸ் ஹமாஸ் அப்படின்னு ஒரு போர் வார் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு போர். அந்த போரில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா 3வது உலகப் போர் வருமா, அதாவது 3வது வேர்ல்டு வார் வருமா அப்படின்றதே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் பண்ண தட்டி விட்டாங்க நம்ம வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கண்ட்ரி ஆகட்டும், இஸ்ரேல் கண்ட்ரிக்கு சப்போர்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது யூரோப் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ் ஆகட்டும், கன்ஸ் ஆகட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறாங்க. இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டு அமெரிக்கா அப்படின்னா நம்மளோட பாலஸ்தீன், அதாவது பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இருக்காங்க பாலஸ்தீனில். ஹமாஸ் அப்படின்ற அமைப்பை அழிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் அப்படின்ற கண்ட்ரியை அழிக்க போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, அழிச்சுட்டும் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க ஈரான் கண்ட்ரி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பாலஸ்தீனுக்குள்ளே போக போக காசா வரைக்கும் போக போக நீங்கள் இஸ்ரேலோட ராணுவம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டே இருந்ததுன்னா 100% நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வார் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது பார்த்தீங்கன்னா அரபு கண்ட்ரிஸும் வரும், அதில் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அரபு கண்ட்ரிஸ், ஈரான் ஆகட்டும், பாலஸ்தீன் ஆகட்டும், இவங்க இந்த அமைப்பெல்லாம் ஒன்றா சேரும் போது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஹீரோ மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் ஆவாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம். ஏன்னா ஒரு கண்ட்ரி அடிக்க எத்தனை பேர் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ லெவலில் கிரியேட் ஆவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வருவாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வருவாங்க. ஈரானுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா வந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ரஷ்யா வந்தாங்க அப்படின்னா வேர்ல்டு வார் தாங்க நடக்கும். வேர்ல்டு வார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் நடந்த ஆரம்பிச்சு நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரேட்லாம் ஏறும். ஏன்னா அரபு கண்ட்ரிஸ்லாம் உள்ள வாரில் இறங்கிட்டாங்கன்னா பெட்ரோல் விலை, டேட்ஸோட விலை, அதுக்கப்புறம் உக்ரைன் ரஷ்யா நடக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம இந்தியா சைடு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பக்கம் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே அவ்வளோவா பேசலை, போர் வேணாம் அப்படின்னு தான் நம்மளோட பிரதமர் சொன்னாருங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உக்ரைன் கேட்டுக்கிட்டாங்க, இந்தியா சொன்னால் ரஷ்யா நிப்பாட்டுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனுக்கான சப்போர்ட் பண்ணுவாங்களா இந்தியா, ரஷ்யா? ஏன்னா பாலஸ்தீன் பக்கம் ரஷ்யா இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இஸ்ரேல் பக்கம் அமெரிக்கா இருக்காங்க. நம்மளோட கண்ட்ரி பார்த்திங்கன்னா யாருக்குமே சப்போர்ட் போகாதுன்னு தான் நினைக்கிறேன். நியூட்ரலாக இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்காவும் முக்கியம், ரஷ்யாவும் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிஸ் இந்த வாரில் ஈடாகாது. அதனால் வேறு பயப்படாதீங்க. 3வது உலகப் போரில் இந்தியா இடம் பெறுமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியலங்க. அது பார்த்திங்கன்னா போக போக இன்னும் சுச்சுவேஷன்ஸ் மீற தான் தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது அரபு கண்ட்ரி ஈரான் உள்ளே இறங்கிட்டாங்கன்னா 100% வார் பெருசாக ஆகும். ஏன்னா ஒரு 4 கண்ட்ரிஸ் எதிர்த்து ஒரு கண்ட்ரியால் ஜெயிக்க முடியுமா கேட்டிங்கன்னா முடியாது. இஸ்ரேலால் ஜெயிக்க முடியாது. இஸ்ரேலோட ராணுவமும் ஆகட்டும், பிரதமர் ஆகட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸை ஃபுல்லாக அழிப்போம், நாங்கள் உள்ளே இறங்கிட்டோம், ஹமாஸ் அமைப்பை விட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா திருப்பி வளர்ந்து வந்து எங்களை அடிப்பாங்க, அது எங்கள் நாட்டு மக்கள் நாங்கள் இலக்கத்துக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு அவங்களோட பிரதமர் ஆகட்டும், அவங்களோட சோல்ஜர்ஸோட ஹெட் கமாண்டர்ஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் சொல்கிறாங்கங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரி ஆகிறாங்கன்ற பட்சத்தில் அமெரிக்கா வந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் திருப்பியும் ரஷ்யா உள்ளே வரும், அப்போ வேர்ல்டு வார் கிரியேட் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் எந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பொருளாதாரம் பார்த்திங்கன்னா அடி வாங்கும். ஏன்னா நம்மளோட பார்த்திங்கன்னா ஷிப்பிங்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடி வாங்கும்போது நம்மளோட பொருளோட பெட்ரோல் ரேட் ஆகட்டும், அரபு கண்ட்ரிஸ்லேருந்து நம்ம பெட்ரோல் முக்கால்வாசி எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் பெட்ரோல் ரேட்லாம் ஏறுங்க. அதனால் இந்த போர் இந்தியா எந்த சைடு எடுக்கணும், அதாவது பாலஸ்தீன் கண்ட்ரிக்கா அரபு கண்ட்ரிஸ்னே சொல்லிடலாங்க. ஏன்னா அரபு கண்ட்ரிஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஆல் ஐஸ் ஃபார் ரஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே இன்ஸ்டா ஸ்டோரியில் எல்லோரும் டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு. ஏன்னா பெரிய ஆக்ட்ரஸ் ஆகட்டும் நிறைய மில்லியன் கணக்கில் அது பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணப்பட்டது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னா இஸ்ரேல்லையும் ஒரு நடந்திருக்கு. நான் பார்த்திங்கன்னா பாலஸ்தீன் சைடும் கிடையாது, இஸ்ரேல் சைடும் கிடையாது, ஹியூமன்ஸ் அதாவது மனிதர்கள் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இவங்க அடிக்கணும்னு நினைக்கிறது, இஸ்ரேல் அடிக்கணும்னு நினைக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட பாலஸ்தீனில் இருக்க ஹமாஸ் அப்படின்ற அமைப்பை. ஆனால் ஏன் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க? பொதுமக்கள் என்னை பொறுத்தளவுக்கு பாதிக்கப்படக்கூடாது. அதுவும் பார்த்திங்கன்னா பாலஸ்தீன் அண்டர் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் நாட்டோட மக்கள்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இஸ்ரேல்ஸோட 200 ராணுவம் பார்த்தீங்கன்னா, அதாவது 200 சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா
பாலஸ்தீனில் இருக்காங்க, அவங்க உயிரோடு இருக்காங்கன்னா கூட தெரியல அப்படின்னு ஒரு தகவல் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா வார் பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா அன்பீட்டண்டாக இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல்ஸ் இன்னும் பாலஸ்தீன் ஹமாஸ் அமைப்பே இன்னும் அடிக்க முடியல அப்படின்னு சொல்லவும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு கண்ட்ரியால் ஒரு அமைப்பே அடிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா அமைப்பை அடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் உள்ளே இறங்கணுங்க. மக்கள் யார், மக்களாக யார் அப்படின்னு, அமைப்பு யார் அப்படின்னு நமக்கு தெரியணும், ஹமாஸ் யாருன்னு தெரியணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகி மக்களை ஷூட் சொல்கிற சான்சஸ் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ் லான்ச் பண்ணி ஓவர் அட்டாக் பண்ணுறாங்க. மிசைல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹியூமன், அதாவது ஹமாஸ் அமைப்பு யார், மனிதர்கள் யார் அப்படின்னு சாதாரண பொதுமக்கள் யாருன்னு பார்க்காம அவங்க மிசைல்ஸை லான்ச் பண்ணும்போது பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. இந்தமாரி பொதுமக்களுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் 100% அரப் கண்ட்ரிஸ் உள்ள என்ட்ரி கொடுக்கணும். அதுதான் நானும் நினைக்கிறேன். அரப் கண்ட்ரிஸ் வந்தால் தான் அவங்க கொஞ்சம் அட்டாக்கை கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அதாவது அவங்களோட பிரதமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அப்படின்ற அமைப்பு இல்லாமல் ஆக்குவேன் அப்படின்னு அவர் போராடுறாருங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் எந்த சைடு நிற்பீங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. இந்தியாவும் எந்த சைடு இருக்கணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.